சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் வேட்டையன் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தில் இந்த காட்சிகள்லாம் இருக்க போகிறது. இந்த காட்சிகளுக்காக நான் வேட்டையன் திரைப்படத்தில் சில சீன்ஸ்லாம் மாற்றி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி படத்தோட இயக்குனர் DJ ஞானவேல் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வேட்டையன் திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கான ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் புக்கிங் ஆகியிருக்கு இது வரைக்குமே அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ ரஜினி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக காத்திருக்கும் திரைப்படம் தான் வேட்டையன். இந்த திரைப்படத்தை DJ ஞானவேல் தான் இயக்குறாங்க. இதுக்கு முன்பு ஜெய்பீம் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, பல குற்றவாளிகள் தண்டனைக்கு அவங்க டைரக்டாக தண்டனை கொடுக்காம காவல் அதிகாரிகளே என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறாங்க. இதனால் சில குற்றங்கள் தவிர்க்கப்படுகிறது. ஆனால் பல பேர் இதனால் தப்பிக்கிறாங்க. என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயம் சில இடத்துல நல்லதாகவும் இருக்குது, சில இடத்துல தப்பாக இருக்குது. ஸோ என்கவுண்டர் பண்ணுவதால் பல குற்றங்கள் இதுக்கு மேலே நம்ம குற்றம் செய்யக்கூடாது, செஞ்சால் என்கவுண்டர் வந்துடும் அப்படிங்கிற பயமும் வருகிறது. இன்னொரு தரப்பு என்கவுண்டர்னால் பல முன்னணி தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் உண்மையை மறைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி DJ ஞானவேல் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனாலே இந்த படம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பேசாத கருத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இந்த ஒரு சீனை பற்றி, இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாலும் ஆனால் படத்தில் ஒரு பார்த்தா தான் இருக்குது. படம் ஃபுல்லாக அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலை. இது அந்த ஒரு படம் ஃபுல்லாக அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும். பல பேருக்கு இந்த ஒரு படம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஃபிலிமாக இருக்கும். நிறைய குற்றவாளிகள் இந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை DJ ஞானவேல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயமான இந்த திரைப்படத்தில் ரஜினி சாருக்கு ரொம்ப சூப்பரான ரொமான்டிக் சீன்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரஜினி சாரோட எல்லா திரைப்படத்தையும் பார்ப்பேன். முக்கியமாக முள்ளும் மலரும் அந்த திரைப்படத்தில் ரஜினி சாரோட லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே எனக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப டச்சிங்கான லவ் சீன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிலிமுக்கெலாம் நான் மீண்டும் பார்த்தேன். எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போவே இந்த மாதிரி ஃபிலிம்லாம் நம்ம எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வேட்டையன் திரைப்படத்தை உருவாக்க. ஸோ வேட்டையன் திரைப்படத்தில் முள்ளும் மலரும் சீன்ஸ் மாதிரி நம்ம ஏதாவது சீன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எந்த இடத்துலையுமே அது ஆப்டாக இருக்க மாதிரி தெரியல. அதனால் படத்தோட சில கதையெல்லாம் சேஞ்ச் பண்ணி முள்ளும் மலரும் சீன்ஸ் அந்த சீன் மாதிரி வைப்பதற்காக பல சீன்ஸ் நான் எழுதினேன். அது எழுதும் போது ரொம்ப க்யூட்டாக எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவுட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஸோ முள்ளும் மலரும் மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு பழைய ரஜினிகாந்த் இந்த படத்தில் நிறைய சீன்ஸ்லேருந்து பார்ப்பீங்க. ஸோ இது அந்த ரஜினிகாந்தில் அந்த மாதிரி இருக்கலாம், அந்த படம் மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்லி நிறைய இடத்துல உங்களுக்கு தோணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி பேசிடலாம். ஸோ அட்வான்ஸ் புக்கிங் நேற்றே வேட்டையன் திரைப்படத்துக்கு அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் நிறைய திரையரங்குகளை இனிமேல் ஓப்பன் பண்ணல. நாளைக்கு ஈவினிங் தான் பல திரையரங்குகளை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் 92% ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருக்குது. டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் வரும் இன்னும் 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாட்களில் டிக்கெட் சோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மற்ற ஸ்டேட்டில் இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் 70% கம்ப்ளீட் ஆகியிருக்கு ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவர்சீஸில் 80% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒரு பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்தடுத்து அதாவது இன்னும் 8, 9, 10 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாட்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் வேட்டையன் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தில் இந்த காட்சிகள்லாம் இருக்க போகிறது. இந்த காட்சிகளுக்காக நான் வேட்டையன் திரைப்படத்தில் சில சீன்ஸ்லாம் மாற்றி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி படத்தோட இயக்குனர் DJ ஞானவேல் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வேட்டையன் திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கான ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் புக்கிங் ஆகியிருக்கு இது வரைக்குமே அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ ரஜினி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக காத்திருக்கும் திரைப்படம் தான் வேட்டையன். இந்த திரைப்படத்தை DJ ஞானவேல் தான் இயக்குறாங்க. இதுக்கு முன்பு ஜெய்பீம் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா,
பார்த்தோம்னா பல குற்றவாளிகள் வந்து தண்டனைக்கு வந்து அவங்களுக்கு டைரக்டா தண்டனை கொடுக்காம காவல் அதிகாரிகளே வந்து என்கவுண்டர்ல வந்து போட்டு தள்ளிடுறாங்க. இதனால் வந்து சில குற்றங்கள் வந்து தவிர்க்கப்படுகிறது. ஆனா வந்து பல பேர் வந்து இதனால வந்து தப்பிக்கிறாங்க. என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து சில இடத்துல வந்து நல்லதாவும் இருக்கு, சில இடத்துல வந்து தப்பா இருக்கு. ஸோ என்கவுண்டர் பண்ணுவதால் வந்து பல குற்றங்கள் வந்து இதுக்கு மேல நம்ம குற்றம் செய்யக்கூடாது, செஞ்சா வந்து என்கவுண்டர் வந்துரும் அப்படிங்கிற பயமும் வந்து வருகிறது. இன்னொரு தரப்பு வந்து என்கவுண்டர்னால வந்து பல முன்னணி தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் வந்து உண்மையை வந்து மறைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனாலே இந்த படம் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமால பேசாத கருத்தை பத்தி பேசுகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஒரு சீனை பத்தி, இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாலும் ஆனா படத்துல வந்து ஒரு பார்த்தா தான் இருக்கு. படம் ஃபுல்லா வந்து அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசல. இது வந்து அந்த ஒரு படம் ஃபுல்லா அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசும். பல பேருக்கு வந்து இந்த ஒரு படம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஃபிலிமா இருக்கும். நிறைய குற்றவாளிகள் வந்து இந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிஜே ஞானவேல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயமான இந்த திரைப்படத்துல வந்து ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப சூப்பரான ரொமான்டிக் சீன்லாம் வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரஜினி சாரோட எல்லா திரைப்படத்தையும் பார்ப்பேன். முக்கியமா வந்து முள்ளும் மலரும் அந்த திரைப்படத்துல ரஜினி சாரோட லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே எனக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப வந்து டச்சிங்கான லவ் சீன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிலிமுக்குலாம் வந்து நான் மீண்டும் 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 பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு ஆசை வந்து வந்துச்சு. அப்பவே வந்துச்சு இந்த மாதிரி ஃபிலிம்லாம் நம்ம எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற ஆசை வந்து வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வேட்டையன் திரைப்படத்தை உருவாக்க. ஸோ வந்து வேட்டையன் திரைப்படத்துல முள்ளும் மலரும் சீன்ஸ் மாதிரி நம்ம ஏதாவது சீன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து எந்த இடத்துலயுமே அது ஆப்டா இருக்க மாதிரி தெரியல. அதனால படத்தோட சில கதையெல்லாம் சேஞ்ச் பண்ணி முள்ளும் மலரும் சீன்ஸ் அந்த சீன் மாதிரி வைப்பதற்காக வந்து பல சீன்ஸ் வந்து நான் எழுதினேன். அது வந்து எழுதும்போது ரொம்ப க்யூட்டா வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவுட் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. ஸோ முள்ளும் மலரும் மாதிரி வந்து நிறைய சீன்ஸ் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நீங்க பார்த்து செமையா வந்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ ஒரு பழைய ரஜினிகாந்த் வந்து இந்த படத்துல வந்து நிறைய சீன்ஸ்ல வந்து பார்ப்பீங்க. ஸோ இது அந்த ரஜினிகாந்த்ல அந்த மாதிரி இருக்கலாம், அந்த படம் மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்லி நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தோணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி பேசிடலாம். ஸோ அட்வான்ஸ் புக்கிங் வந்து நேற்றே வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு அஃபிஷியலாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து நிறைய திரையரங்குகளை வந்து இனிமேல் வந்து ஓப்பன் பண்ணல. நாளைக்கு ஈவினிங் தான் வந்து பல திரையரங்குகளை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து 92% ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது. டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து இன்னும் 2 நாட்கள் வந்து 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாட்களில் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து 70% வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவர்சீஸில் வந்து 80% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒரு பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்தடுத்து அதாவது இன்னும் வந்து 8, 9, 10 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாட்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல்